ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வாரத்தில் 3 நாள் மட்டும்தான் ஸ்ட்ரென்த் ட்ரைனிங் பண்ணுவேன். நேற்று தான் பண்ணேன். இன்றைக்கி கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும்னு உட்காந்துருந்தேன். என் வீட்டுக்காரரு அவருக்கு போர் அடிக்குதுன்னு வா எக்ஸசைஸ் பண்ணலாம் வா எக்ஸசைஸ் பண்ணலான்னு கூப்பிட்டாருன்னு நான் போய் ரெடி ஆகிட்டு வந்தா அவரோட மேட்டையும் போய் எடுத்துகிட்டு வரல, ஷூவும் போடலை. இவன் எங்கேருந்து குதிக்கிறான்னே தெரியலை. பொதுவாக இந்த சாயந்தர நேரத்தில் அவர் கிளாஸ்க்கு முகில கூட்டிகிட்டு போயிடுவார். நான் மட்டும்தான் வீட்டில் எழிலோடு இருப்பேன். அந்த டைமில் நான் எக்ஸசைஸ் பண்ணாலும் இதே மாதிரி ஓடிக்கிட்டே தான் இருப்பான். ரூம்குள்ளே போய் கதவை சாத்திட்டா கதவை தட்டிகிட்டே இருப்பான், இல்லை இங்கே ஏதாவது வேலை பண்ணி வச்சுருவான். வெளியில் வந்து பண்ணால் கால்குள்ளேயே தான் ஓடுவான். இந்த மாதிரி ரீசன்ஸ் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் அதை மீறி நம்ம ஹெல்த்தை பார்த்துக்கணுன்னா எப்படியாவது நம்ம தான் டைம் ஒதுக்கிக்கணும். அவரை பாருங்களேன், இந்த ரெஸ்டிங் டைமில் சும்மா நிற்கலாம், அப்படி இல்லைன்னா அவங்க ஷேக் இட் அப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு டான்ஸ் ஆடிட்டு என்ன வம்பிழுத்துக்கிட்டு, இது அவர் ஃபாலோ பண்ணுற ரொட்டீனே கிடையாது. என்னோடது வேறு, அவர் ஃபாலோ பண்ணுற ரொட்டீன் வேறு. நான் பாட்டுக்கு சிவனேன்னு உட்காந்து ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். குறுக்க இந்த கௌஷிக் வந்தாங்கிற மாதிரி வந்து எல்லா பிளானையும் அப்சைட் டவுனாக மாற்றி விட்டுட்டு அவர் ஜாலியாக போகிறாரு. அவகேடோ பேன்கேக் ரெசிபி நாளைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேங்க. அது ரொம்ப கனிஞ்சு போயிருச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்த்தேன். ஏன்னா ரொம்ப கருத்து போயிருச்சு அப்படின்னாலும் நல்லா இருக்காது. பின்னாடி விளையாட போனா எழில் யார்கிட்டயோ பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கேன்னு எட்டி பார்த்தா பன்னி கிட்ட பேச்சுவார்த்தை, நீ சாப்பிட்டியா, நீ எங்கே இருக்க அப்படின்னு. ஆனால் அதுக்கும் சேட்டை தான். இவனை பார்த்தா ஒரே இடத்துல ரொம்ப நேரத்துக்கு உட்காந்துருக்கு, நாங்கள் போயிட்டா மட்டும் ஓடிடுது. நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?